ஹாய் காய்ஸ், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. உள்ளே போயிட்டு மீதி பார்ப்போம். இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வியூஸை பாருங்கள் காய்ஸ், பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் காய்ஸ், பயங்கரமாக மொத்தம் ஒரே ஒரு அருவி குதிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு வழியாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நேராக பார்த்தா சும்மா மூங்கில் குச்சியால் பயங்கரமாக டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், மேலே வந்து அதிரப்பள்ளின்னு ஒரு சிம்பிள் இருந்துச்சுல்ல, அதுவும் மூங்கிலே கொடுத்துருக்காங்க. வேறு லெவலாக இருந்துச்சு காய்ஸ். அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கேமரா வேறு ஃபிட் பண்ணியிருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு கேட் ஓன் பண்ணாங்க. அந்த கேட்டும் மூங்கில் குச்சியால் தான் இருந்துச்சு. சரி, நாங்கள் மொத்தம் 25 பேர் போனோம். அதில் ஒரு 3 பேர் வந்து பஸ்ஸில் இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 22 பேருக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு வழியாக, அதாவது காலையில் ஃபஸ்ட்டு யார் அந்த ஃபால்ஸுக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க நாங்கள் தான் போகிறோம். சும்மா பயங்கரமாக வேறு லெவலில் இருந்துச்சு காய்ஸ். ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்துட்டு கிளம்பலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது 22 பேர் வந்துட்டு பிறகால கிளம்பலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது சரி என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறது தான் முன்னாடி ஒருத்தர் நின்று இருக்கான். அதாவது ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நேராக கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் காய்ஸ், சுற்றி பச்சை பசல்னு காடு மலைன்னு செழிப்பாக இருக்குது காய்ஸ். அங்கே கேரளாவில் மட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இப்போதில் தான் மழை பெஞ்சிட்டே இருக்குது. போன வருஷம் அதுக்கு 3 வருஷம் மேலே சுத்தமாக மழை பெய்யல காய்ஸ். இதுதான் போகிற வழி என்ட்ரன்ஸு. சும்மா என்ட்ரன்ஸே வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரோடுனா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் விட்டு ஏதோ சென்டர்லலாம் இருக்குது. எது என்னன்னு எனக்கு தெரியலை. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு எனக்கு தெரியலை. அதாவது கேரளாவுக்கு நீங்கள் யாராச்சும் போயிட்டு இருந்தாக்க எனக்கு சொல்லுங்கள், இந்த ட்ராக் எதுக்கு போட்டுக்கிறாங்கன்ட்டு. ஓகே கைஸ், பாருங்கள், கீழே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கோம். சும்மா அதாவது அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து இருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே வெள்ளையே தெரியுதில்ல, அதுதான் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அண்ட் ரிவர். அதாவது இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கேயும் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. சும்மா பயங்கரமாக இருக்குது. அதுவும் அந்த கடையில் ஒன்று இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம். இந்த மலையில் யாராச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? சும்மா இவங்களுக்கே மனசாட்சி இல்லாத வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, சாப்பிட்டாலே சாப்பிடுவாங்க. இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு நேராக ரிவர் அண்ட் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க வந்துட்டோம். அதாவது இதுதான் அந்த ரிவர். சும்மா கிட்ட போயிட்டு பார்க்குறோம் பாருங்கள். சும்மா பயங்கரமாக வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு. அதாவது செக்யூரிட்டி வந்து நான் கேட்டேன் குளிக்கலாமான்ட்டு. இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதிகமாக இப்போ இந்த சீசனில் அதிகமாக மழை பெஞ்சு அதிகமாக ஆற்றுல தண்ணி போனீங்கனால நம்ம குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்துங்க குளிக்க முடியல, கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. சரி, வந்துட்டோம், இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிருங்க. அங்கே பாருங்கள், மேகம் வந்து சூப்பராக வருது மேலே, இப்போ தான் தோன்றுறது. ஸோ கைஸ், எப்படிடா மேலேருந்தே பார்க்குறேன் அப்படின்ட்டு கீழே இறங்கி பார்த்தேன் பாருங்கள் காய்ஸ். சும்மா பயங்கரமாக எவ்வளோ தண்ணி. இந்த தண்ணி தமிழ்நாட்டுக்கு திருப்பிட்டோன்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கிற டேமு அண்ட் ஏரி குளம் குட்டையெல்லாம் சும்மா ஒரே நாள் ரொம்பினும் போல் அவ்வளோ தண்ணி வருது. தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னாக்க, அதாவது கேரளா வழியாக போயிட்டு அந்த கேரளாக்கிற கடலில் தான் கலக்க போகுது. ஸோ சேட். அந்த தண்ணியை திருப்பிவிட முடிஞ்சால் நம்ம தமிழ்நாட்டுக்காரு கேரளா கிட்ட இது பண்ணி திருப்பிவிட முடிஞ்சால் நம்ம தமிழ்நாடு செழிப்பாக ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ தண்ணி சும்மா பயங்கரமாக போகுது காய்ஸ்.
மேலெல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம். ஸோ காய்ஸ் மேலெல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. அடுத்தபடி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக கீழே போகிறோம். கீழே போயிட்டு மீதி அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். போகிற வழியெல்லாம் சும்மா பயங்கரமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதாவது சைடில் பாருங்கள் எல்லாம் மூங்கில் மரம் தான் நினச்சிங்க, ஆனால் அது மூங்கில் மரம் கிடையாது. அதாவது சிமெண்ட்லேயே மூங்கில் மரம் போல் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கேரளா கவர்மெண்ட்டு. பயங்கரம். அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்பீங்க. அதாவது இந்த டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டே இருங்க, லாஸ்ட்டாக சொல்கிறேன் எவ்வளோ டிக்கெட்டுன்ட்டு. போகிற வழியெல்லாம் பாருங்கள் காய்ஸ், பச்சை பசேல்ல மரமெல்லாம் செல்ல செழிப்பாக இருக்குது. ஒரு வழியாக நடந்து கீழே வந்துட்டோம். அதாவது கிட்டத்தட்ட மேலேருந்து கீழே வரைக்கும் சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் போல். நடந்து வந்துட்டோம். நடந்து வந்து கீழே பாருங்கள். அதாவது இங்கே வந்து மழையே பெய்யல. அதாவது அந்த ஆற்றுலேருந்து வந்து நீர்வீழ்ச்சிக்கு விடுற அந்த தண்ணியே இவ்வளவு சாரல் அடித்து விழுகுது. சும்மா பாருங்கள், பயங்கரமாக இருக்குது.
அதாவது செல்லு எட்டுன்னு போனால் அந்த செல்லெல்லாம் நினையுது காய்ஸ், ஒன்றும் முடியலை. அதாவது வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தாக்கா அந்த வீடியோ பிடிக்கவே முடியலைன்னு நினையுது. அதனால் திடீர்னு நடந்து போயிட்டே இருக்கோம், இவர் கொடையை விரிச்சிட்டாரு. ஐயோயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே பாருங்கள் மேலே விழுற தண்ணி எவ்வளோ சாரல் அடிக்குது. இந்த இடத்துல வீடியோ பிடிக்கலான்னு வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன்னா திடீர்னு பாம்புன்னு கத்துறாங்க. போன டைம் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை, இந்த டைம் பாருங்க பயங்கரமாக தண்ணி. எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ பிடிக்கலான்னு சேர்ந்து போயிட்டு இருந்தோம். அந்த குரூப் ஃபோட்டோ பிடிக்கிறது கேமரா செல்லு எந்த செல்லு எடுத்தாலுமே சீக்கிரமாக அந்த சாரல் அடித்து அந்த கேமராவே நாஸ்திப்படுத்திடுது. இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளவு தண்ணி, சும்மா அலைக்கடலைன்னு அடிக்குது காய்ஸ் தண்ணி. அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபுல்லாக நினச்சிட்டு பாருங்கள், நாங்கள் போகிற டான்ஸை மட்டும் பாருங்கள் காய்ஸ், பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே பார்த்து சும்மா செமையாக ரசித்தாங்க எங்களையே. ஓகே கைஸ், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு ஆலப்புழா போட் ஹவுஸுக்கு போனோம். அதனோட வீடியோ பார்ட் 2ல் வரும், மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் ஆன டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு. பை பாய்.